இரவு வணக்கம். இது தந்தையின் இன்று. வரவேற்பது கல்பனா. மாணவி வன்கொடுமை வழக்கில் தீவிரமடையும் விசாரணை. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற சௌமியா அன்புமணி கைது என பரபரப்புகள் வரிசை கட்டிய நாள் இன்று. முதலில் ரீபோஸ்ட் மேட்ரஸஸ் வழங்கும் தலைப்புச் செய்திகள். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் கைதான ஞானசேகரன் செல்போனை சிறப்பு புலனாய்வு குழு ஆய்வு. ஆபாச வீடியோக்களை ரெக்கவரி செய்த நிலையில் வாட்ஸ்அப் சாட் குறித்தும் விசாரணை. பள்ளிக்கரணை அமைந்தகரையில் பல்வேறு வீடுகளில் பூட்டை உடைத்து ஞானசேகரன் கொள்ளையடித்து வந்ததும் அம்பலம். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற சௌமியா அன்புமணி இன்று கைது. பெண்கள் பாதுகாப்பில் கவனம் செலுத்தாமல் அரசியலாக்குவது ஏன் என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. பாமக இளைஞரணி தலைவராக முகுந்தனை நியமித்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் இன்று மீண்டும் திட்டவட்டம். மாவட்ட செயலாளர்களுடன் பனையூர் அலுவலகத்தில் அன்புமணி ஆலோசனை. 500 அரசு பள்ளிகளை தனியாருக்கு தாரை வார்த்து கொடுப்பதாக பரவும் தகவல் தவறானது என அமைச்சர் அன்பில் மகேஷ் இன்று விளக்கம். உண்மை தெரியாமல் அரசியல் கட்சியினர் கண்டன அறிக்கை வெளியிடுவதா என்றும் ஆவேசம். தமிழகத்தில் ஸ்கிரப் டைபஸ் பாக்டீரியா தொற்று அதிகரித்துள்ளதாக சுகாதாரத்துறை இன்று எச்சரிக்கை. சிகிச்சை தாமதமானால் உயிரிழப்பை ஏற்படுத்தும் அபாயம் இருப்பதாக தந்தி டிவிக்கு மருத்துவ நிபுணர் பிரத்யேக பேட்டி. மருத்துவ கழிவுகளை கொட்டிய மருத்துவமனைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காதது ஏன்? வரும் 20ஆம் தேதிக்குள் பதிலளிக்க கேரள அரசிற்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் இன்று உத்தரவு. உலக செஸ் சாம்பியன் குகேஷிற்கு கேல் ரத்னா விருது இன்று அறிவிப்பு. தமிழக பாரா பேட்மிண்டன் வீராங்கனைகள் துளசிமதி முருகேசன், நித்யஸ்ரீ சுமதி, மனிஷா ராமதாஸ் ஆகியோருக்கு அர்ஜுனா விருது. அமெரிக்காவில் ட்ரம்ப் ஹோட்டலில் டெஸ்லா சைபர் ட்ரக் வெடித்து சிதறி ஒருவர் பலி. தொழில்நுட்ப கோளாறா, தீவிரவாத தாக்குதலா என FBI தீவிர விசாரணை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இன்று தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற சௌமியா அன்புமணி கைது செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனிடையே கைதான ஞானசேகரன் குறித்து புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து சௌமியா அன்புமணி தலைமையில் பாமக மகளிர் அணியினர் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இன்று தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றனர். ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்ட சூழலில் போராட்டத்தை ஒடுக்க நினைப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என சௌமியா அன்புமணி தெரிவித்தார். குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கு இவ்வளவு போலீஸ் போகல, நாங்க போராட்டம் பண்ணவன எங்களை பிடிக்கிறதுக்கு இவ்வளவு போலீஸ் வந்திருக்குது. இது என்ன நீதி, என்ன நியாயம்? இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். இதனையடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற சௌமியா அன்புமணி உள்ளிட்ட பாமகவினரை காவல்துறையினர் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பாமக போராட்டத்திற்கு அனுமதி அளிக்க உத்தரவிட முடியாது என்று மறுப்பு தெரிவித்த சென்னை உயர்நீதிமன்றம் பெண்கள் பாதுகாப்பில் உண்மையான கவனம் செலுத்தாமல் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை அரசியலாக்குவது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளது. இதனிடையே மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் நேர்மையான விசாரணை நடத்தி குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் கைது செய்யப்பட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் இன்று வலியுறுத்தியுள்ளார். குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அனைவரையும் கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். கைது செய்யப்பட்ட நபருக்கு உடனடியாக பிணை வழங்கக்கூடாது. பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகளை கட்சி சார்ந்து பார்க்க கூடாது என பாஜகவை சேர்ந்த நடிகை குஷ்பு கூறியுள்ளார். எங்களுக்கு பின்னாடி பாஜக இருக்கு, அது வேற விஷயம். ஆனா தயவு செஞ்சு அது பொலிட்டிக்கல் ஆக்காதீங்க. முதல்ல நீங்க ஆடுற மாநிலத்துல இது நடக்கலையா, உங்க மாநிலத்துல இது நடக்கலையா? பெண்கள் உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஃபுட்பால் கிடையாது. இங்கே அங்கே தூக்கி வீசி அவளை பத்தி பேசுறதுக்கு. இது ஒரு புறம் இருக்கு. அண்ணா பல்கலை பாலியல் வழக்கில் கைதான ஞானசேகரனின் செல்போனை ஆய்வு செய்த சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் வீடியோக்களை ரெக்கவரி செய்து வாட்ஸ்அப் சாட் குறித்தும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
பள்ளிக்கரணை அமைந்த கரையில் பல்வேறு வீடுகளில் பூட்டை உடைத்து ஞானசேகரன் கொள்ளையடித்து வந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து பாஜக மகளிர் அணி சார்பில் நாளை நீதி பேரணி நடைபெறுவதாக இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் இருந்து சென்னை வரை பேரணியாக செல்ல பாஜக மகளிர் அணியினர் திட்டமிட்டுள்ளனர். செய்தியாளர் ஜான் கிறிஸ்டோபர் வழங்கும் கூடுதல் தகவல். பேரணிக்கான அனுமதியை மதுரை மாநகர காவல்துறை மறுத்துள்ளது. மீறி நாளை பேரணியாக சென்றால் கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என மதுரை மாநகர காவல் ஆணையர் தகவல் தெரிவித்துள்ளார். கல்பனா. நன்றி ஜான் கிறிஸ்டோபர். பாமக இளைஞரணி தலைவராக முகுந்தனை நியமித்ததில் எந்த மாற்றமும் இல்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் இன்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அதே சமயம் பனையூர் அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்களுடன் பாமக தலைவர் அன்புமணி 2வது நாளாக இன்றும் ஆலோசனை மேற்கொண்டார். அண்மை தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் கோபிநாத். கடந்த மாதம் 28ஆம் தேதி நடைபெற்ற பாமகவின் புத்தாண்டு சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் தனது மகள் வழி பேரனான முகுந்தன் பரசுராமனை பாமக மாநில இளைஞரணி தலைவராக நியமிப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்தார். ராமதாஸின் இந்த அறிவிப்பின் போதே குறுக்கிட்ட பாமக தலைவர் அன்புமணி தனது சகோதரியின் மகனுக்கு இளைஞரணி தலைவர் பொறுப்பு வழங்குவதற்கு ஆட்சேபம் தெரிவித்தார். அன்புமணிக்கு உதவியாக அவனுக்கு இப்போ தான் 4 மாதம் வந்தான். கட்சியில் 4 மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் சங்கன்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்குலாம்? என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு? வேற என்ன போட்டு பண்ணுங்க, நல்ல அனுபவசாலியாக பண்ணுங்க தான் நான் சொன்னேன். களத்தில் நல்ல ஆள் வேணும், நல்ல திறமையாக வேணும்னு. வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொறுப்பில் போட்டு. இதனால் கோபமடைந்த ராமதாஸ் இது தான் ஆரம்பித்த கட்சி, தான் சொல்வதை தான் கேட்க வேண்டும் எனவும் விருப்பம் இல்லாத யாராக இருந்தாலும் கட்சியிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள் என்றும் காட்டமாக கூறினார். யாரா இருந்தாலும் நான் சொல்றதான் கேட்கணும். எல்லாம் பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க. புரியுதா? நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. இது நான் உண்டாக்கின கட்சி. நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. என்ன சரின்னா சரி, போ. இந்த விவகாரம் சலசலப்பை ஏற்படுத்தியதைத் தொடர்ந்து கடந்த 29ஆம் தேதி தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை பாமக தலைவர் அன்புமணி சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்நிலையில் பாமக இளைஞரணி தலைவராக முகுந்தனை நியமித்து எடுத்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என தெரிவித்துள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ் பொதுக்குழுவுக்கு மறுநாளே முகுந்தனிடம் நியமன கடிதத்தை கொடுத்து விட்டதாகவும் இன்று விளக்கம் அளித்துள்ளார். அது எங்க உட்கட்சி பேசணும், அது சரியா போச்சு. பேசணும். அப்புறம் அவரு மறுபடியும் வந்தாரு, பேசணும். அவரு ஒண்ணு அவர் நீடுகிறார்ன்ற பேச்சே இல்லை. அது அங்கே பொதுக்குழுவிலே அறிவிச்சுட்டான். நியமன கடிதம் கொடுத்துட்டேன். மறுநாள் நியமன கடிதம் இங்கே வந்து டைப் பண்ணி கொடுத்துட்டேன். செய்தியாளர் கோபிநாத் வழங்கும் கூடுதல் தகவல். முகுந்தன் நியமனத்தை இன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இன்று உறுதி செஞ்சிருக்காரு. இதே வேளையில் பனையூரில் இருக்கிற அலுவலகத்தில் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 2வது நாளாக கட்சி நிர்வாகிகளை தொடர்ந்து சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். 3வது நாளாக நாளையும் மாவட்ட நிர்வாகிகளோட ஆலோசனை கூட்டம் நடைபெறப் போகுது என்பது கிடைச்ச தகவலாக பார்த்துட்டு இருக்கோம். கல்பனா. நன்றி கோபிநாத். சென்னை செம்மொழி பூங்காவில் 4வது மலர் கண்காட்சியை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். இதனிடையே மகளிர் திறன் மேம்பாட்டு மைய திறப்பு விழாவில் பேசிய முதலமைச்சர் பெண்கள் உயர்ந்தால்தான் ஒரு சமூகம் உயர்ந்து நிற்க முடியும் என தெரிவித்தார். விவரிக்கிறார் செய்தியாளர் சம்பத்குமார். சென்னை செம்மொழி பூங்காவில் 4வது மலர் கண்காட்சியை இன்று ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதனை பார்வையிட்டார். தமிழ்நாடு தோட்டக்கலைத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மலர் கண்காட்சியில் 30 லட்சம் மலர் தொட்டிகளில் 50 வகையான மலர்கள் இடம்பெற்றுள்ளன. பெண்கள் குழந்தைகளை கவரும் வகையில் பறவைகள், செல்லப்பிராணிகள் வடிவங்களில் அலங்கார வளைவுகள், செடிகளின் தோற்றங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கோவை, ஊட்டி, கிருஷ்ணகிரி, ஹோசூர், கொடைக்கானல், கன்னியாகுமரி, மதுரையில் இருந்து அரிய வகை மலர்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. சென்னையைச் சேர்ந்த சுஜாதா, நான்சி ஆகியோரிடம் பேசினோம். எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்கு. அதாவது சென்னையில இதெல்லாம் பார்க்க முடியுமான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எங்க பார்த்தாலும் செம்ம கலர்ஃபுல்லா இருக்கு.
பாப்பா கூட அவ்வளோ என்ஜாய் பண்ணா. வெளியே பார்க்க முடியாத நிறைய வெரைட்டிஸ் இங்கே பார்க்க முடியுது. ரொம்ப சில்லாக ரொம்ப கூலாகவும் இருக்குது, மனசுக்கு ரொம்ப இதமாகவும் இருக்குது. யார் வேணாலும் ஃபேமிலியாக வந்து பார்க்குற அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. தொடர்ந்து சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெற்ற கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையம் திறப்பு விழாவில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், பெண்கள் உயர்ந்தால்தான் ஒரு சமூகம் உயர்ந்து நிற்க முடியும் என்று தெரிவித்தார். பெண்கள் அதிகாரத்தில் போய் அமரணும், பெண்கள் உலக அறிவை பெறணும் என்பதற்காகத்தான் இதையெல்லாம் இன்றைக்கு நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். செய்தியாளர் சம்பத்குமார் வழங்கும் கூடுதல் தகவல். ஜனவரி 19ஆம் தேதி வரை நடைபெற உள்ள மலர் கண்காட்சியில் பொதுமக்கள் காட்சிக்காக காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை என நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பெரியவர்களுக்கு 200 ரூபாயும் சிறியவர்களுக்கு 100 ரூபாயும் என கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கல்பனா. நன்றி சம்பத்குமார். தமிழகத்தில் ஒட்டுண்ணிகள் மூலம் பரவும் ஸ்கிரப் டைபஸ் தொற்று அதிகரித்து வருவதாக சுகாதாரத்துறை இன்று எச்சரித்துள்ளது. சிகிச்சை தாமதமானால் உயிரிழப்பை ஏற்படுத்தும் அபாயம் இருப்பதாக மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து மருத்துவ நிபுணருடன் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித் நடத்திய கலந்துரையாடல் இது. இந்தியாவில் கொரோனா பாதிப்பு உச்சத்தில் இருந்த 2021ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் பரவிய மர்ம காய்ச்சல் 32 குழந்தைகள் உள்ளிட்ட 40 பேரின் உயிரை பலி வாங்கியது. மர்ம காய்ச்சலுக்கான காரணம் குறித்து இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தின் மருத்துவர்கள் குழு நடத்திய ஆய்வில் கால்நடைகள் மற்றும் செல்ல பிராணிகளில் இருக்கும் ஓரியன்டியா சுட்சுகாமுஷி ஒட்டுண்ணிகள் மூலம் ஸ்கிரப் டைபஸ் நோய் பரவியது கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து அடுத்த சில ஆண்டுகளில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இந்த நோய் சத்தமில்லாமல் பரவி மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறியிருக்கிறது. ரிக்கெட்சியா எனப்படும் பாக்டீரியா பாதித்த ஓரியன்டியா ஒட்டுண்ணிகள் மனிதர்களை கடிக்கும் போது அவர்களுக்கு ஸ்கிரப் டைபஸ் நோய் ஏற்படுவதாக மருத்துவ உலகம் கூறுகிறது. நோய் பாதித்தவர்களுக்கு முதலில் காய்ச்சலாக தொடங்கி பின்னர் உடல்வலி, சோர்வு, தலைவலி, உடலில் தடிப்புகள் ஏற்படுவது முக்கிய அறிகுறிகளாக தென்படுமாம். சென்னையைச் சேர்ந்த பொது மருத்துவம் மற்றும் தீவிர சிகிச்சை நிபுணர் டாக்டர் விஜய் சக்கரவர்த்தியிடம் பேசினோம். சிம்டம்ஸ் எல்லாமே வழக்கமான ஃபீவரோட ஒத்து போகுது. எப்படி இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி தெரிஞ்சுக்கிறது? காய்ச்சல் முதல் 3 to 5 டேஸ்ல எல்லாமே குறைஞ்சிடும். பட் இந்த மாதிரி ஸ்கிரப் டைபஸ் ஃபீவர் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகும். சோ நம்மளுக்கு ஜுரம் ஒரு 5 நாள் 6 நாளை தாண்டி ஜாஸ்தியாவே இருக்குது. ஜுரத்தை தவிர்த்து மத்த தொந்தரவு வர ஆரம்பிக்கும், மூச்சு திணறல், வயிறு வலி எல்லாம் வர ஆரம்பிக்குது. அப்படின்னா அப்ப நம்ம இதை கண்டிப்பா திங்க் பண்ணணும். இந்த டிசீஸ் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவுமா? ஹியூமன்ஸ் ஒருத்தர் இருந்து இன்னொருத்தருக்கு பரவக்கூடிய தொற்று வியாதி என்பது இது கிடையாது. ரெண்டாவது, இது இப்ப புதுசா வந்திருக்கிற வியாதி கிடையாது. பல வருடங்களாக இது ஆல்ரெடி இருக்கக்கூடியதான். இது வருஷம் பார்த்துட்டு இருக்குதான். இப்போ கொஞ்ச நாளா சமீபத்துல தமிழ்நாட்டுல அந்த சைட்ல நார்த்ல பரவிட்டு இருக்குது. ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து உரிய சிகிச்சை அளிக்காவிட்டால் இதயம், நுரையீரல், சிறுநீரகம் போன்ற முக்கிய உறுப்புகளை செயலிழக்க செய்து உயிரையே கொல்லும் அபாயம் இருப்பதாக மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். உயிரிழப்பை ஏற்படுத்துற அளவுக்கு நிலைமை எப்ப மோசமாகும்? இது கண்டுபிடிக்காம போயிட்டோம் அப்படின்னா 7வது நாள்ல இருந்து 14வது நாள் 2வது வாரத்துலதான் மற்ற உறுப்புகள், அதாவது லிவர், கிட்னி, நுரையீரல், ஹார்ட், இப்படி எல்லா முக்கியமான உறுப்புகள். ஏன் அப்படின்னா இது நம்ம இரத்த குழாயில உள்ள தொந்தரவுனாலதான் இது உடம்பு ஃபுல்லா பரவுது. ரொம்ப லேட் ஆச்சு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இது எல்லாருக்கும் டெத்தை காமனா உண்டாக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் கரெக்டான டைத்துல கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இதை தடுத்துடலாம். தற்போது குறிப்பாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வேலூர் மாவட்டங்களில் ஸ்கிரப் டைபஸ் பரவல் அதிகம் இருப்பதாக சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்கள்ல மட்டும் அதிகரிக்கிறதுக்கு ஸ்பெசிபிக்கா எதுவும் காரணம் இருக்கா? விவசாயம், புதர்கள், செடி, கிராமம் இந்த சைடுல இருந்தா நேர மெஜாரிட்டி ஆஃப் த கேசஸ் பார்க்கலாம். சோ நகர்ப்புறத்துல இதோட இது பாக்குறது ரொம்ப கம்மி. அந்த சைடுல இப்ப மழை சீசன் பிளஸ் அங்க நிறைய செடிகள் கொடிகள் இருக்கிறதுனால இது நிறைய ஸ்ப்ரெட் ஆகுது. விவசாயிகள், வனப்பகுதிகளுக்கு அருகே வசிப்போர் மற்றும் கர்ப்பிணிகள் இந்த நோய் தொற்றால் பாதிக்கப்பட அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. நாய், பூனைகள்ல இருக்கக்கூடிய உண்ணிகளால இந்த பாதிப்பு வருமா? ரொம்ப ரேரா இது பெட்ஸ்ல இருந்து கூட பரவலாம். பட் அதானா ரொம்ப ரேர். நம்மளுக்கு இது நார்மலா பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இது பரவுவது இது மூலியமா கிடையாது, எலிகள் மூலியமா தான் அது பரவக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. சோ எலிகள் எங்க இருக்குதோ அங்க இது பார்க்க முடியும். டெஸ்ட்ல கன்ஃபார்ம் ஆனாலே கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணுமா, இல்ல மருத்துவரை பார்த்து வீட்லயே இருந்துகிட்டு மெடிசன்ஸ் எடுத்துக்கலாமா? ஒரு 4-5 நாள் எந்த பிளட் டெஸ்ட்லயுமே இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதுக்கு இருக்கக்கூடிய நம்ம காமனைஸ் பண்ற டெஸ்ட் எலைசா டெஸ்ட். எலைசா டெஸ்ட்னா நம்ம உடம்புல அந்த கிருமிக்குண்டான ஆன்டிபாடி வந்துருச்சு அந்த கிருமி நுழைஞ்சதுக்கு அப்புறம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. அது 5-7 நாளுக்கு அப்புறம் தான் நம்ம ரத்தத்துல பாசிட்டிவ் வர வாய்ப்பு இருக்குது. மைல்டா இருந்ததுன்னா வீட்டுல இருந்தே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். மற்ற உறுப்புகள் மைல்டான பாதிப்பு இருந்தா கூட அப்சர்வேஷன்ல இருந்துட்டு அட்மிஷன் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்குது. பொதுவாக கிராமப்புறங்களில் மட்டுமே பரவலாக காணப்படும் ஓரியன்டியா ஒட்டுண்ணிகள் காலநிலை மாற்றம் காரணமாக நகர்ப்புற பகுதிகளிலும் வேகமாக பரவும் வீரியத்தை பெற்றிருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர்.
500 அரசு பள்ளிகளை தனியாருக்கு தாரை வார்த்து கொடுப்பதாக பரவும் தகவல் தவறானது என அமைச்சர் அன்பில் மகேஷ் இன்று விளக்கமளித்துள்ளார். உண்மை தெரியாமல் அரசியல் கட்சியினர் கண்டன அறிக்கை வெளியிடுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தகவல்களை வழங்க செய்தியாளர் சங்கரன் இணைந்துள்ளார். சங்கரன், இந்த பிரச்சனையின் பின்னணி என்ன? அமைச்சர் அன்பில் மகேஷ் என்ன விளக்கமளித்திருக்கிறார்? இன்று செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, தனியார் பள்ளிகளுக்கு அரசு பள்ளிகளை தாரை வார்க்கக்கூடிய திட்டம் எதுவும் கிடையாது என்றும் அதுபோன்ற தகவல் பரவுவது முற்றிலும் தவறு என்று விளக்கம் அளித்த அவர், சிஎஸ்ஆர் நிதியிலிருந்துதான் அரசு பள்ளிகளுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுப்பதற்கு தனியார் பள்ளிகள் முன் வந்திருக்கின்றன என்றும் அவர் விளக்கம் அளித்தார். இந்த விவகாரத்தில் நிதிக்காக கொள்கையை விட்டுத்தர மாட்டோம் என்றும், இந்த உண்மை தெரியாமல் அரசியல் கட்சிகள் கண்டன அறிக்கைகளை விடுவதா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கல்பனா. நன்றி சங்கரன். போபாலில் விஷவாயு கசிவு ஏற்பட்ட ஆலையிலிருந்து கழிவுகளை அகற்றும் பணிகள் 40 ஆண்டுகளுக்கு பிறகு தொடங்கியுள்ளது. மத்திய பிரதேசத்தின் போபாலில் அமைந்துள்ள யூனியன் கார்பைட் தொழிற்சாலையில் கடந்த 1984ஆம் ஆண்டு விஷவாயு கசிவு ஏற்பட்டது. இந்த கோர சம்பவத்தில் 5479 பேர் உயிரிழந்தனர். மூடப்பட்ட ஆலையில் உள்ள 3,77,000 கிலோ கழிவுகளை அகற்ற மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி ஆலையிலிருந்து கழிவுகள் அகற்றப்பட்டு இந்தூர் அருகே உள்ள மறுசுழற்சி செய்யும் மையத்திற்கு பலத்த பாதுகாப்புடன் ட்ரக்குகள் மூலம் கொண்டு செல்லப்படுகிறது. கழிவுகள் முழுமையாக அகற்றப்பட்ட பிறகு அவை மறுசுழற்சி மையத்தில் வைத்து எரிக்கப்பட்டு அதன் சாம்பல், மண் மற்றும் நீர் ஆதாரங்களை பாதிக்காத வகையில் அதிக பாதுகாப்பு அம்சங்களுடன் புதைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் டொனால்ட் ட்ரம்பிற்கு சொந்தமான நட்சத்திர ஹோட்டலுக்கு வெளியே டெஸ்லா கார் ஒன்று வெடித்து சிதறிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே நியூ ஆர்லியன்ஸ் தாக்குதல் சம்பவத்திற்கு பிரதமர் மோடி இன்று கண்டனம் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள டொனால்ட் ட்ரம்ப் வரும் 20ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். இந்த பரபரப்பான சூழலில் லாஸ் வேகாஸ் நகரில் உள்ள ட்ரம்பின் சர்வதேச ஹோட்டலுக்கு வெளியே டெஸ்லாவின் சைபர் ட்ரக் வகை எலக்ட்ரிக் கார் வெடித்து சிதறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிகழ்வில் காரில் இருந்த ஓட்டுநர் உயிரிழந்ததோடு அருகாமையில் இருந்த சிலர் படுகாயமடைந்தனர். காரில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் நிகழ்ந்த விபத்தா அல்லது தீவிரவாத தாக்குதலா என அமெரிக்காவின் புலனாய்வு முகமையான FBI விசாரணை நடத்தி வருகிறது. அதே சமயம் இந்த சம்பவத்திற்கும் தமது சைபர் ட்ரக் காருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என கூறியுள்ள டெஸ்லாவின் தலைமை நிர்வாக அதிகாரி எலான் மஸ்க், தொழில்நுட்ப கோளாறால் கார் வெடித்து சிதற வாய்ப்பே இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இதனிடையே லூசியானா மாகாணத்தில் உள்ள நியூ ஆர்லியன்ஸ் நகரில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் பொழுது முன்னாள் ராணுவ வீரரான ஷம்சுத்தின் பஹர் ஜப்பார் என்பவர் கூட்டத்திற்குள் காரை செலுத்தியதில் 15 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கொல்லப்பட்டவர்களுக்காக வருந்துவதாக கூறியுள்ள பைடன், எந்தவிதமான வன்முறையையும் நியாயப்படுத்த முடியாது என்றும் எந்த தாக்குதலையும் பொறுத்துக் கொள்ள மாட்டோம் எனவும் தெரிவித்துள்ளார். ஷம்சுத்தின் ISIS தீவிரவாத அமைப்பால் ஈர்க்கப்பட்டிருந்ததாக தகவல் வெளியானதை அடுத்து இதுகுறித்து FBI விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்த சம்பவத்திற்கும் சைபர் ட்ரக் வெடிப்புக்கும் தொடர்பு இருக்கிறதா என்கிற கோணத்திலும் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மருத்துவ கழிவுகளை கொட்டிய மருத்துவமனை மீது கேரள அரசு நடவடிக்கை எடுக்காதது ஏன் என தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் இன்று சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளது. விவரங்களுடன் செய்தியாளர் ராமசுந்தரம் இணைந்துள்ளார். ராமசுந்தரம், கேரள அரசிற்கு பசுமை தீர்ப்பாயம் என்னென்ன உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது? முழு தகவல்களை விவரிங்கள். நெல்லையில் கொட்டப்பட்ட கேரள கழிவுகள் தொடர்பாக கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்து தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. மேலும் 20ஆம் தேதிக்குள் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யவும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தொடர்ந்து தமிழக மற்றும் கேரள எல்லைகள் கண்காணிப்பதற்கான புதிய காவல் குழுவை அமைப்பதற்கும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கல்பனா. நன்றி ராமசுந்தரம். மிக குறைந்த வயதில் உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்திருக்கும் தமிழகத்தைச் சேர்ந்த குகேஷிற்கு மத்திய அரசு இன்று கேல் ரத்னா விருது அறிவித்துள்ளது. உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷ் பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கி சுடும் போட்டியில் பதக்கம் வென்ற மனு பாக்கர், ஹாக்கி வீரர் ஹர்மன் பிரீத் சிங் மற்றும் பாரா தடகள வீரர் பிரவீன்குமார் ஆகியோருக்கு கேல் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த பாரா பேட்மிண்டன் வீராங்கனைகளான துளசிமதி, முருகேசன், நித்யஸ்ரீ, சுமதி சிவன், மனிஷா ராமதாஸ் உட்பட 32 பேருக்கு அர்ஜுனா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது.
கேல் ரத்னா விருது பெறும் குகேஷிற்கும் அர்ஜுனா விருது பெறும் தமிழக வீராங்கனைகளுக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தமிழ்நாட்டிலிருந்து சாதனை படைப்போரின் எண்ணிக்கை வருங்காலங்களில் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என கூறியுள்ளார். நேயர்களே, இத்துடன் இன்று நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.